அரசு மருத்துவமனை இரத்த வங்கிகளில் அலட்சியமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. தருமபுரியை தொடர்ந்து கிருஷ்ணகிரி, ஓசூர் அரசு மருத்துவமனைகளிலும் அதிரடி நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. 2 மருத்துவர்கள், 12 செவிலியர்கள் உட்பட அனைவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு தொடர்பான மேலதிக விவரங்களை பதிவு செய்கிறார் எம்முடைய செய்தியாளர் ரகுவரன். நீங்க தொடரலாம். அதாவது அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய இரத்த வங்கிகளை முறையாக பராமரிக்காத மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் மீது துறை ரீதியாக மற்றும் குற்றவியல் நடவடிக்கை வரை எடுக்க சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பீலா ராஜேஷ் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தியை ஒளிபரப்பியது. குறிப்பாக தருமபுரியில் இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது போன்ற அவலங்கள் இருக்கிறது என்பதனை ஆராய்ந்து அதற்கு நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஓசூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் இந்த நடவடிக்கையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து கடந்த வருடத்திற்கு இருந்தே இந்த கிருஷ்ணகிரி, ஓசூர், தருமபுரி பகுதிகளில் அரசு இரத்த வங்கிகளில் ரத்தம் பெற்ற நோயாளிகள் தொடர்ந்து உபாதைகளுக்கு உள்ளாகிறார்கள். சிலர் இறந்திருக்கிறார்கள். இதனால் தொடர்ந்து ரத்தம் பெற்றவர்கள் இறப்பு விகிதம் அதிகரித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் டான்சாக் நிறுவனத்தினுடைய துணை இயக்குனர் தலைமையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது இந்த மாவட்டங்களில். அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்டதில் இந்த இரத்த வங்கிகள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் பெறப்பட்டதிலிருந்து கிராஸ் செக்கிங் போன்ற எந்த செக்குமே செய்யாமல் நோயாளிகளுக்கு இங்கிருந்து ரத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்பட்டதன் அடிப்படையில் இந்த நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஓசூர் மற்றும் கிருஷ்ணகிரி தலைமை மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய 2 மருத்துவர்கள், 12 செவிலியர்கள், 4 நுட்பவியல் வல்லுநர்கள் மீது இந்த நடவடிக்கையானது தற்போது எடுக்கப்பட்டிருக்கிறது. ரகுவரன், தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடருமா? ஏன்னா பல்வேறு இடங்கள்ல இரத்த வங்கிகள், குறிப்பாக அரசு மருத்துவமனை இரத்த வங்கிகள் முறையாக செயல்படுவதில்லை என்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கிறது. அதுக்கு பல்வேறு உதாரணங்கள் கடந்த காலங்களில் இருக்கிறது. கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV தொற்றுடைய ரத்தம் ஏற்றியது மாதிரியான பல்வேறு சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும். இந்த நடவடிக்கைகள் தொடரும் என்பதை சுகாதாரத்துறை உறுதிப்படுத்துகிறதா? அதாவது HIV ரத்தம் ஏற்றப்பட்டது, இது போன்ற மாற்று ரத்தம் ஏற்றப்பட்டது, கெட்டுப்போன ரத்தம் ஏற்றப்பட்டது என்று குற்றச்சாட்டுகள் தான் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் தற்போது எடுக்கப்பட்டிருக்க நடவடிக்கைகள் இந்த குற்றச்சாட்டுகளை உண்மை செய்யும் வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா மாவட்ட தலைமை இரத்த வங்கிகளில் இருந்துதான் மற்ற பகுதிகளுக்கு மற்றும் பிரைமரி ஹெல்த் சென்டர், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவில் இருக்கக்கூடிய நிலையங்களுக்கு மகப்பேறு போன்ற அவசர கால சிகிச்சைகளுக்கு உடனடியாக ரத்தங்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. இந்த ரத்தங்கள் தற்போது பாதுகாப்பு இல்லாத தன்மையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது போன்ற நடவடிக்கை அப்பொழுது இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் உண்மை என்பதை தான் இந்த நடவடிக்கைகள் காட்டுகின்றன. ஏற்கனவே கடந்த வருட இறுதியில் பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்ணுக்கு HIV ரத்தம் ஏற்றப்பட்டது தொடர்பாக புகார் எழுந்தது. அதே போன்று தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருந்த சூழ்நிலையில் தான் தற்போது 3 மருத்துவமனைகளில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்பது தொடர்பாகவும் விளக்கம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஓசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இது போன்ற பின்தங்கிய மாவட்டங்களில் தொடர்ந்து இறப்பு விகிதம், ரத்த மாற்றம் பெற்றவர்களினுடைய இறப்பு விகிதம் அதிகரித்ததன் காரணமாக தான் இது போன்ற சோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கையும் தற்போது எடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அரசு மருத்துவமனைகளில் இயங்கும் இரத்த வங்கிகளில் தற்போது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தருமபுரி மருத்துவமனையில் 12 பேர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது ஓசூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளிலும் உரிய ஆய்வு நடத்தி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர் பீலா ராஜேஷ் உத்தரவிட்டிருக்கிறார். இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் ரகுவரன் பதிவு செய்ய கேட்டோம். நன்றி ரகுவரன்.